ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் செகண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி யூஜியில் C++ வாங்கியிருப்பீங்க. நீங்கள் பிஜி ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணனையும் C++ ஸ்காலர்ஷிப்பை ரெனிவல் பண்ணியிருப்பீங்க. இப்போது செகண்ட் பிஜியில் நீங்கள் எப்படி இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து ரெனிவல் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கூகுளில் போய் NSP அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இதில் இந்த நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அகடமிக் இயர் 26-27 அப்படின்னு சொல்லி NSP போர்ட்டலோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஸ்டியூஷன்ஸ், ஆஃபீஸஸ், பப்ளிக், ஃபெலோஷிப் அப்படின்னு 5 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட், OTR, அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் ஆப்ஷனுக்கு கீழே இருக்கிற லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் லாகின் பேஜோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து லாகின் வித் ஆதார், லாகின் வித் அப்பேர், லாகின் வித் OTR அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் லாகின் வித் OTR அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட OTR ஐடி அண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு இந்த ரெண்டையும் என்டர் பண்ணிவிட்டு லாகின் வித் OTR அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட OTR ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜிலே க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட நம்பர் வந்து 230 அப்படின்னு சொல்லி உங்கள் OTR நம்பர் ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு உங்களோட OTR நம்பர் மறந்து போச்சு, தெரியல அப்படின்னா கீழே ஃபர்காட் OTR அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் OTR ரிட்ரை பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு அதே மாதிரி நீங்கள் மறந்துட்டீங்க இல்லை கரெக்டான பாஸ்வேர்டை கொடுத்தாலும் ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்டு, இன்வாலிடு கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு வருதுன்னா நீங்கள் வந்து ஃபர்காட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் கொடுத்து புது பாஸ்வேர்டு கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இது எப்படி ஃபர்காட் OTR அண்ட் ஃபர்காட் பாஸ்வேர்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி OTR எப்படி ரிட்ரை பண்ணுறது, பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்கள் OTR ரிட்ரை பண்ணிக்கலாம், புது பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் OTR ஐடி அண்ட் பாஸ்வேர்டை டைப் பண்ணி லாகின் வித் OTR அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபை OTP அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இதில் வந்து உங்களோட OTP 6 டிஜிட் OTPயை நீங்கள் என்டர் பண்ணணும். இந்த OTP வந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வேலிடு. நீங்கள் OTR கிரியேட் பண்ணுறப்போ என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் OTP வந்து ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் OTP வந்து ரிசீவ் பண்ணல அப்படின்னா உங்களோட மொபைலில் ஏரோப்ளேன் மோட் இருக்கும், அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பாருங்கள். இப்போ OTP வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் OTP அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ லாக்இன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அகடமிக் இயர் 26-27க்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஐடி இருக்கும், அகடமிக் இயர் ஃப்ரெஷ்ஷாக ரெனிவலான் இருக்கும். இப்போ இங்கே ஆக்ஷனுக்கு கீழே இருக்கிற ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸில் பாருங்கள் சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா மை அப்ளிகேஷனுக்கு கீழே உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸ்டேட்டஸ், ரெனியூ ஆர் எடிட் அப்ளிகேஷன், வித்ரா அப்ளிகேஷன். இதில் செகண்ட் ஆப்ஷனான ரெனியூ ஆர் எடிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா யூ மஸ்ட் ஃபில் அவுட் யுவர் பேசிக் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் அப்ளையிங் ஃபார் ஸ்காலர்ஷிப்னு கேட்கும். ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எதுவுமே நம்ம டைப் பண்ண தேவையில்லை, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி கொடுத்தது. இப்போ இங்கே வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெனிவல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பாருங்கள் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் UG ஃபஸ்ட் இயரில் கொடுத்த அதே இன்ஃபர்மேஷன் அப்படியே வந்திருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் இன்ஸ்டியூட்டு, ப்ரெசென்ட் கிளாஸு, தென் கோர்ஸ் இயர், இது எல்லாமே டிஃபால்ட்டாக வந்துடும். இங்கே நீங்கள் கொடுக்க வேண்டியது வந்து உங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் டேட்டும் உங்களோட ப்ரீவியஸ் கிளாஸ் பர்சன்டேஜ், இந்த 2 மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். வேறு எந்த டீட்டெயிலும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இப்போ ப்ரெசென்ட் கிளாஸ் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆனது 15th ஜூன் 2026. ஸோ அந்த டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் கிளாஸ் பர்சன்டேஜில் நீங்கள் இப்போ செகண்ட் பிஜிக்கு ரெனிவல் பண்ணுறீங்க. உங்களோட ஃபஸ்ட்டு பிஜியில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டரில் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் எழுதுனீங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் ஸ்கோர் பண்ண மார்க்ஸு டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோங்கிறது தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டரில் 5 சப்ஜெக்ட்ஸு, செகண்ட் செமஸ்டரில் 6 சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா இந்த 11 சப்ஜெக்ட்ஸ்லையும் நீங்கள் ஸ்கோர் பண்ண மார்க் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 11 போட்டால் உங்களோட ஃபஸ்ட் இயர் பர்சன்டேஜ் என்னன்னு தெரியும். அந்த பர்சன்டேஜை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எதையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. இப்போ 52.54 அப்படின்னு வருதுன்னா 52.54 தான் கொடுக்கணும். நீங்கள் எதையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்கக்கூடாது. இங்கே நீங்கள் என்டர் பண்ணுறது இந்த 2 டீட்டெயில் மட்டும்தான், கிளாஸ் ஸ்டார்ட் டேட்டும் ப்ரீவியஸ் கிளாஸ் பர்சன்டேஜும். இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்டு சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அடுத்தது அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் ஆர் நாட் ரெக்யூர்டு ஃபார் யுவர் அப்ளிகேஷன் கேட்கும். கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு அண்டர்டேக்கிங் வரும். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஐ அக்ரி அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பேசிக் டீட்டெயில் அப்படிங்கிறது கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் த அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கேட்கும். எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு க்ரீன் கலர் டிக் மார்க் வரும். இப்போ இங்கே ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ரெனிவல் ஆர் எடிட் அப்ளிகேஷனில் போங்க. இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். மார்க் ஷீட்ஸ் அப்லோட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டரோட மார்க் ஷீட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். மார்க் ஷீட்ஸை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைல் சைஸ் வந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். இப்போ சம்டைம்ஸ் நம்ம 500 கேபிக்குள்ளே பிடிஎஃபாக வச்சுருந்தாலும் அப்லோட் பண்ணுறப்போ அப்லோட் ஆகாது, எரர் காமிக்கும். அது எதனாலனா நீங்கள் ஃபைலோட நேம் வந்து ரொம்ப லென்த்தியாக கொடுத்துருந்தீங்கனாலும் அப்லோட் ஆகாது. ஃபைலோட நேமில் எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்பர்ஸும் லெட்டர்ஸும் யூஸ் பண்ணலாம். அதனால் ஃபைல் நேமையும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆகி அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இப்போ ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் இங்கே வந்திருக்கும். பக்கத்துலேயே ப்ளூ கலரில் டவுன்லோட் அண்ட் வியூன்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைல் வந்து கரெக்டான ஃபைலில் தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது செக் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகண்ட் அண்டர்டேக்கிங் ஃபார் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு அண்டர்டேக்கிங் ஓப்பன் ஆகும். இதை படித்து பார்த்துட்டு கீழே இருக்கிற ஐ அக்ரிங்கிறத செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் த அப்ளிகேஷன்னு. இப்போ இந்த எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் ஹாஸ் பீன் ரெனியூடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிருக்கும். ஸோ திரும்ப வந்து நீங்கள் இந்த ப்ரொசீடில் போய் இங்கே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அண்டர் ப்ராசஸ் ஃபார் வெரிஃபிகேஷன் அட் இன்ஸ்டியூட் லெவல் அப்படின்னு வந்திருக்கும். நீங்கள் இங்கே அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு இந்த மை அப்ளிகேஷன்ஸ் கீழே இருக்கிற பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒரு எம்டி ஃபீல்டோட ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எந்த டீட்டெயிலுமே கொடுக்கலையா, நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பராக சேவ் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துக்க வேண்டாம். இது வந்து நெட்வொர்க் இஷ்யூனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் கழித்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அடுத்த நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கீழே சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட்டு, சிக்னேச்சர் ஆஃப் தி ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூட் இருக்கும். சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட்டில் நீங்கள் சைன் பண்ணணும். சிக்னேச்சர் ஆஃப் தி ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூட்டில் பிரின்சிபல் மேம்கிட்ட சைன் வாங்கிட்டு இது கூட நீங்கள் அப்லோட் பண்ண மார்க் ஷீட், அதாவது உங்களோட ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டரோட மார்க் ஷீட்ஸை ஜெராக்ஸ் எடுத்து இதோட வச்சு நீங்கள் ஆஃபீஸில் வந்து சப்மிட் பண்ணணும். தென் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எக்காரணத்து கொண்டும் ஏதாவது டீட்டெயில் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா வித்ரா பண்ணாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் வித்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொத்த அப்ளிகேஷன் ஃபார்மும் என்எஸ்பியிலேருந்து வித்ரா ஆயிரும். அதனால் நீங்கள் கொடுக்கறது ரெண்டே டீட்டெயில் தான். உங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் டேட்டும் உங்களோட பர்சன்டேஜ் மட்டும்தான் கொடுக்குறீங்க. ஸோ இந்த ரெண்டும் கிளியராக கொடுத்துருங்க. அதே மாதிரி பிரிண்ட் அப்ளிகேஷனில் இப்படி எம்டி ஃபார்மாக வந்ததுன்னா இது நெட்வொர்க் இஷ்யூனால தான் வருது. ஸோ அடுத்த நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.